கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பிரபல நகைக்கடையில் கவரிங் நகைகளை மாற்றி வைத்து தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற 2 பெண்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சிசிடிவி காட்சிகளில் சிக்கிய பெண்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நகைக்கடைகளில் கைவரிசை காட்டிய மோசடி பெண்கள் இவர்கள்தான். இவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கவரிங் நகைகளை மாற்றி வைத்து மோசடியை அரங்கேற்றியது எப்படி? கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பிரபல நகைக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நகைக்கடைக்கு பர்தா அணிந்து கொண்டு நகை வாங்குவது போன்று 2 பெண்கள் உள்ளே நுழைந்தனர். கடைக்குள் நோட்டமிட்ட பெண்கள் ஊழியர்களிடம் தங்க நகைகளை எடுத்து காண்பிக்குமாறு கூறியுள்ளனர். கடை ஊழியர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து நகைகளை எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்த போது கண்ணிமைக்கும் நேரத்தில் 1.5 பவுன் தங்க நகைக்கு பதிலாக கவரிங் நகையை மாற்றி வைத்துள்ளனர் இருவரும். சிறிது நேரத்தில் டிசைன் பிடிக்கவில்லை, நகை வேண்டாம் என கூறிவிட்டு சென்று விட்டனர். பின்னர் பொருட்களை கணக்கெடுத்த ஊழியர்கள் போலியாக கவரிங் நகைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து கடையின் உரிமையாளர் அருள் பண்ருட்டி காவல் நிலையத்தில் உடனே புகார் அளித்தார். கடையில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்ததில் தங்க நகைகளை 2 பெண்கள் நூதன முறையில் திருடிச் சென்றிருப்பது தெரியவந்தது. சிசிடிவி காட்சி மற்றும் செல்போன் சிக்னல் அடிப்படையில் பண்ருட்டி தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் 2 பெண்களும் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. சென்னைக்கு வந்த போலீசார் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் திருடர்கள் ஜாக்கிரதை என்ற பெயர் பலகையில் இவர்களது படம் ஒட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பெண்கள் 2 மீதும் ஏற்கனவே பல திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. விசாரணையில் மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த அக்காள் தங்கையான கவிதா, ஷீலாதேவி ஆகியோர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களது செல்போன் சிக்னல்களை வைத்து 2வரையும் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னை, கடலூர், விருத்தாச்சலம், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் நகை கடைகளில் திருடிய வழக்குகளில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்திருப்பதும் தெரிய வந்தது. 2வரையும் கைது செய்த பண்ருட்டி போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.